இன்னைக்கு வந்து செய்தி தொடர்பாளர்கள் ரீதியாக அநேக ஊடக நண்பர்களும் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். தாவேக ஆட்சி வந்து 100 நாள் நிறைவடைந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் பல்வேறு பிரம்மாண்டமான அறிவிப்புகள் அறிவித்தார் என்று பல்வேறு டேக்லைன்லாம் போட்டு வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரம்மாண்ட அறிவிப்புகள் அடிப்படையில் ஒரு தார்மீக எதிர்கட்சியாக ஒரு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கட்சியோட கடமை என்பது ஆளுங்கட்சியோட குறைகளை மட்டும் சுட்டிக்காட்டுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியில் திட்டங்களை வந்து எப்படி மக்கள் கிடைப்பை கொண்டு போய் சேர்க்குது என்று முத்தமிழ் கலைஞர் வந்து நமக்கெல்லாம் பாடம் கேட்டிருக்கார். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படும் போது நம்மளோட திராவிட மாடல் முதல்வர் இருந்த நம் திமுக கழக தலைவர் எதிர்கட்சியாக செயல்படும் போது பல்வேறு திட்டங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் சொல்லும் போது அந்த ஆட்சி திட்டங்களை வந்து எப்படிலாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற சில கைட்லைன்ஸே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதான் திமுகவோட ஸ்டைல், அதான் திமுகவோட வரலாறு, அதான் திமுகவோட ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியோட ஒரு கடமை. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மருத்துவ காப்பீடு வந்து முத்தமிழன் கலைஞர் தான் 2006 ஆட்சி காலத்தில் முதல்வர் காப்பீடு திட்டம், முத்தமிழன் கலைஞர் காப்பீடு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அது சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நம்ம வந்து மருத்துவ சேவை என்பது ஒரு வகையான வருமானங்கள் அடிப்படையிலையோ இல்லைனா வந்து அவங்களோட ஏழ்மை பணக்காரன் வித்தியாசம் பாகுபாடு இல்லாமல் மருத்துவம் அனைவருக்கும் போய் சேரணும் என்று சொல்றாரு. அது ஹெல்த் ஃபார் ஆல். இதுதான் திராவிட இயக்கங்கள், திராவிட ஆட்சி முறைகள் வந்து செயல்படுத்திட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையிலையும் தமிழ்நாட்டில் அரசாங்க பொது சுகாதார கட்டமைப்பு, அது மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை மருத்துவங்களாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், அனைவருக்கும் இலவசமான மருத்துவத்தை ஏற்கனவே நம்ம செக்யூர் பண்ணிட்டோம். அப்போ எதுக்கு காப்பீடு அப்படின்னு கேட்கலாம். அதாவது அரசாங்க மருத்துவமனையில் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும்போது அதே அரசாங்க மருத்துவ பெற வேண்டிய சிகிச்சையை வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு தொகை கொடுத்து தனியாரில் அதே வகையான சிகிச்சையை பெறதுக்கான வழிமுறைகளுக்காக தான், வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து யுனைடெட் இன்சூரன்ஸ் என்ற ஒரு பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக நம்ம வந்து மருத்துவ காப்பீடு வந்து செயல்பட்டு இருக்கோம். 2021 ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானத்துக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு சம் அஷ்யூர்டு 1 லட்சத்தில் வந்து சம் அஷ்யூர்டை வந்து 5 லட்சமா அதிகப்படுத்தினது திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லை, யாருக்கு அந்த கார்டு ஹோல்டர் எலிஜிபிலிட்டின்னு வரும்போது 75,000 ஆண்டுக்கு வருமானம் கீழ் உள்ளவர்களுக்கு தளர்த்தி 1,25,000 பேருக்கு தளர்வுப்படுத்தி கொடுத்தோம். அதனால கார்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,20,00,000 1,48,00,000 பேருக்கு 25 லட்சம் பேருக்கு அதிகமான கார்டு கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி 2001 2026 வரைக்கும். எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மருத்துவமனைகள் 2000 மருத்துவமனை உயர்த்தி கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து காப்பீடு திட்டம் சேவையை எக்ஸ்பேண்ட் பண்ற ஸ்கீம் நம்ம வச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு முதல்வரோட அறிவிப்பு எந்த விதத்தில் இது ஆட் ஆன் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும், இல்லை ஒரு கைட்லைன் சொல்றோம். முதல்ல அப்ரிஷியேட் பண்றோம். சம்மர் ஷூட வந்து 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு திட்டத்தில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்ற நேரத்தில் தான் நம்ம ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நம்ம ஆட்சி காலத்தில் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்கு சம்மர் ஷூட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கார்டுக்கும் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தொகை வந்து 849 ரூபாய். அப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகையை வந்து கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம். அது 5 வருஷத்தோட டெண்டர். இப்போது 5 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க சம்மர் ஷோட. அப்ப ஒரு கார்டுக்கும் எவ்வளவு தொகையை நீங்க கூட்டிருக்கீங்கன்னு என்ற விவரம் நமக்கு தெரியல. இப்ப 110 விதி கீழ் அவங்க வந்து வெளியிட்டு சொன்னனால இனிமேல் வந்து சொல்வாங்க நம்புறோம். இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் இது ஒரு விளக்கம் கொடுப்பாருன்னு நம்பிக்கையில கேட்கிறோம். 899 பிரீமியம் ஒரு கார்டுக்கு நீங்க டபுள் ஆக்க போறீங்களா? அதாவது 1500 ரூபாய் அரசாங்கம் அந்த கார்டுக்கு பே பண்ணாதான் நீங்க 25 லட்சம் இலக்க ரீச் பண்ண முடியும். சம்மர்ஷன் ரீச் பண்றதுக்கான பிரீமியம் தொகை நீங்க வந்து வெளிப்படையா சொல்லணுன்றேன். பிறகு உங்க பட்ஜெட் அலோகேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிதி அலோகேஷன் பாத்தீங்கன்னா இந்த காப்பீடுக்காக நிதி அலோகேஷன் பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 கோடி ரூபாய் நீங்க அலாட் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் சம்மர்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த மருத்துவ காப்பீடு நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு நீங்க அலாட்மெண்ட் பண்ணாதான் நீங்க சொன்ன அந்த 25 லட்சம் பிரீமியம் அஷோர்ட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இது பண்ணாம நீங்க இந்த அறிவிச்சனால ஒரு அடிப்படை கேள்வி இருக்குன்னா, நீங்க சம் அஷோர்ட்னு 25 லட்சம் ரூபாய் சொல்லிடுங்க. ஆனா நீங்க ஆபரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய பேக்கேஜ் ரேட், அதாவது ஒரு பைபாஸ் ஆபரேஷனுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க, ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க என்ற பேக்கேஜ் ரேட்ஸை நீங்க அதிகப்படுத்த போறீங்களா? அப்ப அதிகப்படுத்தினால நம்பர் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதை எம்பேனல் பண்றதுக்கு விரிவுபடுத்த போறீங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வந்து நீங்க விரிவுபடுத்தி சொல்லாம, அதுக்குண்டான நிதி ஒதுக்கீடை வந்து நீங்க டைப் பண்ணாம, நாங்க 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து காப்பீடு திட்டத்தில் நாங்க சமோஷட் கொடுப்போம் சொல்வது அடிப்படையிலே இந்த 4 கேள்விகளை வந்து அவங்க பதில் சொல்லணும். ஒன்று, ஒரு கார்டுக்கான பிரீமியம் எவ்வளோ அதிகப்படுத்த போது, நீங்க 25 லட்சம் சமோஷட்னா நீங்க வந்து எவ்வளவு ரூபாய் நீங்க ஒதுக்கீடு அதிகப்படுத்த போறீங்க? 1200 கோடி ரூபாயில இருந்து 4000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா? 3, நீங்க கொடுக்க வேண்டிய பேக்கேஜ் ரேட்ஸ், ஒரு ப்ரொசீஜருக்கான பேக்கேஜ் ரேட்ஸ் வந்து விரிவுபடுத்த போறீங்களா? இல்ல நம்பர் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பேனல் பண்ண போற அதிகரிக்க போறீங்களா? இது 4 குறிக்கோளை எட்டாம நீங்க அந்த 25 லட்சம் ரூபாய் ஒரு கார்டுக்கு நாங்க வந்து வாயளவுல அறிவிப்பா இருந்தா அது செயல் திட்டத்துக்கு ஏகுவாக இருக்கிறதா, இல்ல ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு நரேட்டிவ் பில்டிங்காக, ஒரு விளம்பரத்துக்காக 110 அறிவிப்பு கொடுக்க போறீங்களான்னு என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை வந்து நான் கேட்கிறோம். ஓகே. ரெண்டாவது, நேற்று பார்த்தீங்கன்னா மருத்துவ மானியத்தில் இப்போ வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. முதியோர்கள் 70 வயசுக்கு தாண்டினவங்களுக்கு நாங்கள் வந்து எந்த வகையான வருமான உச்சவரம்பு வைக்கல, எல்லா வகையான ப்ரொசீஜர்ஸ்க்கும் நாங்கள் வந்து காப்பீடு திட்டம் கவர் பண்ணுறோம் சொல்கிறோமே, இது ஒன்றிய அரசோட வே வந்தனா என்ற பிஎம்ஜே ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் தான் பண்றதை வந்து நீங்க உங்க அறிவிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நிறைய திட்டங்கள் ஒன்றிய அரசு நிதியை வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். முத்துலட்சுமி அம்மையார் திட்டத்தில் வந்து 12,000 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது, 6,000 ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது, அது 18,000 ரூபாய் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்மளோட காப்பீடு திட்டத்துக்கு கூட 40 to 50 விழுக்காடு வந்து சில ப்ரொசீஜர்ஸ்க்கு பிஎம்ஜே ஸ்கீம், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வழியாக அலாட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க இப்ப புதுசா முதியோருக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கீங்களே, இது தனிப்பட்ட திட்டமா, இல்ல மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டுல தனிப்பட்ட திட்டமாக இருக்க போகிறதா, இல்ல ஒன்றிய அரசோட இந்த பிஎம் ஸ்கீம் வே வந்தனா திட்டத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தமிழ்நாடு உள்வாங்கி கொடுக்க போதா? அப்படி உள்வாங்கி கொடுக்கும் போது ஒன்றிய அரசோட நிதி பங்கீடு எவ்வளவு, மாநில அரசு நிதி பங்கீடு எவ்வளவுன்னு நீங்க எலாபரேட் பண்ணணும். அப்ப நீங்க ஒன்றிய அரசோட திட்டத்தை தான் நீங்க விரிவுபடுத்த போறீங்கன்னா அப்புறம் ஏன் இது தனி திட்டமாக நீங்க உங்க மருத்துவ மானியத்தில் பட்ஜெட்ல அறிவிச்சீங்க என்ற கேள்வி இருக்கு. ஸோ இந்த அடிப்படை கேள்வியை கேட்டிருக்கோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆவின் பால் பத்தி ஒரு பெரிய அறிவிப்பு தெரிவிச்சதா சொன்னாரு. அவர் சொல்லும் போது முதல்வர் வந்து திமுக ஆட்சி காலத்துல 3 ரூபாய் உயர்த்தினது, கொள்முதல் உயர்த்தினதை வந்து பதிவு பண்றாரு. எஸ், வெரி குட். ஆனா அவங்க தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட அவங்க என்ன பார்த்தீங்கன்னா 44 ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு பால் கொள்முதல் கொடுக்கிறோம் என்று பால் உற்பத்தி பண்றோம் விவசாயிகளுக்கோட நிலையை போக்குவதற்கு 44 ரூபாய் வந்து தேர்தல் அறிக்கையில் வச்சிருக்கீங்க கொள்முதல். ஆனா கொடுத்தது 41 ரூபாய் தான். நாங்க இதை கொண்டு வரும்போது 3 ரூபாய் கொள்முதல் விலையை வந்து உயர்த்தி விவசாயிகளுக்கு பால் உற்பத்தி பண்றவங்களுக்கு கொடுத்தோம். அதே நேரத்தில் ஆவின் பால் விலையை வந்து 3 ரூபாவை மக்களுக்கு குறைச்சோம். அப்ப கிட்டத்தட்ட 6 ரூபாய் ஒரு லிட்டருக்கான சுமையை வந்து அரசு ஏத்திச்சு. இப்ப நம்ம கேட்கறது, நீங்க 3 ரூபாய் இப்ப எக்ஸிஸ்டிங் ரேட்ல இருந்து நீங்க 3 ரூபாய் நீங்க வந்து பால் கொள்முதல் கொடுக்குறீங்க, இதனால ஒரு 300 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இழப்பீடு வரும்னு சொல்றீங்க. ஆனா மீதி 3 ரூபாய் நாங்க வந்து குறைச்சோம்ல, யாரு மக்களுக்கு ஆவின் பால் விலையை ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சோம்ல, அந்த 3 ரூபாய் அட்வான்டேஜ் ஏன் திருப்பியும் பால் கொள்முதல் பண்ற விவசாயிகளுக்கு, ஏன் விவசாயம் பாதிக்கப்பட்ட சூழல்ல இப்ப தண்ணி வராத நிலையில, அப்ப பால் உற்பத்தியாளர்களுக்கு நீங்க நிறைய இறக்கப்பட்டு பல ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே 110 அறிவிப்பின் கீழ், அந்த அறிவிப்பின் கீழ் ஏன் நீங்க வந்து முழுமையாக அந்த அட்வான்டேஜை வந்து
வாடிக்கையாளர்களுக்கு தான் கொடுக்கல, பால் வாங்குறதுக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் பால் கொள்முதல் பண்றவங்களுக்கு நீங்க கொடுத்திருந்தா உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற விதமாக அமையுமே என்ற ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக நாங்க வந்து கேள்வியை கேட்கிறோம். மூணாவது அறிவிப்பு, நீங்க வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க வந்து கார் கொடுக்கறத பத்தி செய்தி வந்தது. பிறகு அவங்களுக்கு ஒரு பிஏக்கு சம்பளம் கொடுக்கறது, பிறகு பெட்ரோல் மானியம் கொடுக்கதான் சொன்னீங்க. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு வந்து 3 கோடி ரூபாய் இருக்கு. அந்த மக்களுக்காக எம்பி எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதை முத்தமிழ் கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவரோட வேலை என்ன, சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசோட சட்ட முன்வடிவுகளை வந்து விவாதம் செஞ்சு அதை சட்டமாக மாற்றுறதுக்கான வேலைகள், அந்த அமைப்பு முறையை மாற்றி மக்களை தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் மக்கள் குறைகளை திட்டங்கள் மூலம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து எம்எல்ஏ ஃபண்ட்ஸ்னு முத்தமிழ் கலைஞர் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரை ஆண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு 3 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏவும் தன்னோட எம்எல்ஏ நிதியை மக்களுக்கு நேரையாக கொடுக்குற வழிமுறை இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மிகவும் பொருளாதார நெருக்கடி சூழல் இருக்கும், ரொம்ப காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துள்ளேன். ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி எங்களோட எலெக்ஷன் அஃபிடவிட் நாங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த எலெக்ஷன் அஃபிடவிட்டில் தெளிவாக யார் யாரெல்லாம் கார் வச்சிருக்கா, யார் யாரெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சிருக்கா, யார் யாரெல்லாம் வந்து அந்த பொருளாதார தளத்தில் எந்த நிலையில் இருக்காங்கன்னு என்ற தன்மை வந்து வெளிப்படையாக இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் போன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம சட்டசபையில் இப்ப இருக்கிற சட்டசபையில் 234 எம்எல்ஏக்கள 190 எம்எல்ஏ மேல் கிட்டத்தட்ட அவங்க வந்து கோடி கணக்கில், அதாவது வருமானத்தை வந்து அவங்க வந்து கோடீஸ்வரர்களாக இருக்காங்க என்ற அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிருக்கு. அப்ப இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஏழை எளிய சாமானியர்களை வந்து நான் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வரதுக்கு வந்திருக்கேன் என்று சொல்றாருல, அப்ப ஏழை எளிய சாமானியர்களோட அஃபிடவிட்டை அவரை பார்த்து அந்த அஃபிடவிட்ல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கார் வசதி இல்லைன்னு என்று வேறுபடுத்தி பார்த்துட்டு அது தகுதா போல் யார் தேவைப்படுற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குறது உகந்ததா இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்றோம். ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடி இருக்கு, நிதி பற்றாக்குறை இருக்கு, பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவங்களுக்கு வந்து நீங்க வந்து போன ஆட்சி காலத்துல வந்து கஜானாவை காலி செஞ்சுட்டு போயிருக்காங்களா சொல்லும் போது நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து நீங்க டெலிவர் பண்ணும்போது அப்ப நீங்க சொன்ன முன்ன வாக்கு கஜானா காலி, கஜானாவை தொலைத்து எறிந்து சென்று விட்டார்கள் என்று சொல்ற கான்செப்ட் இங்க இல்லாம போயிடுது. நம்ம இங்க வந்து அடிப்படையில் நம்ம கேட்கறது 110 விதியின் கீழ் ஒரு முதல்வர் எழுந்திருச்சு அதுக்குள்ள அறிவிப்புகள் அறிவிக்கும் போது அது வந்து செயல் திட்டங்கள் வந்து நேரடியாக மக்களை கொண்டு போய் செயல் திட்டமாக அமைஞ்சிட்டே இருக்கும். அப்ப நான் சொன்ன விதத்துல இந்த 3 அறிவிப்பும் கிளாமரஸா இருக்கலாம், நரேட்டிவ் செட்டிங்கா இருக்கலாம், இல்ல பைட் போடுறதுக்கு உங்களுக்கு செய்தியா இருக்கலாம். ஆனா நடைமுறையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு நான் சொல்றேன்.